வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் விருச்சக ராசி சனி பெயர்ச்சி பலன்கள் 2026 விருச்சக ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதியில் சனி பகவான் வாக்கிய கணித ரீதியாக பெயர்ச்சி பெற்று உங்கள் ராசிக்கு இதுநாள் வரையில் அர்த்தஷ்டம சனியாக இருந்து உடல் நலத்தில் பாதிப்பையும் மனநலத்தில் பாதிப்பையும் தொழிலில் பின்னடைவும் வருமானம் இல்லாத தன்மையும் எத்தனை முயற்சி செய்தும் முயற்சிகளில் தடுமாற்றங்களை தந்து வந்த சனி பகவான் அர்த்தஷ்டம சனியிலிருந்து விலகி வாழ்க்கையில் முன்னேற்றங்களை அடைகின்ற ஸ்தானத்தில் அமருவது என்பது ஒரு யோகம். சனி பகவானுக்கு அள்ளி கொடுக்கின்ற இடமாக இருக்காது. இருந்தாலும் தடையில்லாத வருமானங்களை கொடுக்க தயங்க மாட்டார். காரணம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் மட்டுமல்ல, பாவர்களோ சுபர்களோ எந்த கிரகமாக இருந்தாலும் கொடுக்காவிட்டாலும் கெடுக்காது. தடுமாறும் வாழ்க்கை நிலை இருக்காது. பொருளாதாரம் எவ்வளவு உழைத்தும் நற்பலன்கள் இல்லையே என்கின்ற ஏக்கம் இருக்காது. ஒரு பிரச்சனை போச்சு, இன்னொரு பிரச்சனை வந்ததே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் உங்களுக்கு வாழ்க்கை இருக்காது. மாற்றங்கள் இல்லாத கிரகங்களே கிடையாது. ஒருவருக்கு நன்மைகளை செய்கின்ற கிரகம் மற்றவருக்கு கெடுதல்களை செய்து கொண்டு இருக்கும். 2.5 ஆண்டு காலமாக விருச்சக ராசியான உங்களை பாடாய்படுத்திய கிரக அமைப்புகள் மாற்றம் பெற்று சுபத்தன்மை வாய்ந்த இடத்தில் கிரகங்கள் அமருவதால் இனிமேல் தொட்டது துலங்கும். நற்பலன்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் தடையில்லாத தனலாபங்களை பெறுவதற்குண்டான வழியை உருவாக்கி கொடுக்கும். கோயிலாக சுற்றி கூட எந்த விதமான நன்மையும் இல்லை என்ற மனக்கவலையுடன் இருந்த விருச்சக ராசியான உங்களுக்கு நீங்கள் கும்பிட்ட கடவுள், வணங்கிய கடவுள் உங்களுக்கு உதவியாக செய்வது போல இப்பொழுது சனி பகவான் நல்லதை செய்ய ஆரம்பிப்பார். சனி பகவான் ஒரு மார்க்கமான கிரகம். தவறான இடத்தில் அமருகின்ற காலத்தில் மற்ற கிரகங்கள் தருகின்ற நற்பலன்களை கூட தடுத்து இவருடைய தீய பலன்களை அதிகமாக தருவதற்கு தயாராக இருப்பார். இதே சனி பகவான் நல்ல இடங்களில் அமர்ந்து விட்டால் மற்ற கிரகங்கள் கெடு பலன்களை தந்தால் கூட அதை தடுத்து நற்பலன்களாக மாற்றி கொடுப்பார். இனிமேல் விருச்சக ராசியான உங்களுக்கு பயமும் பதட்டமும் மனக்கவலையும் தேவையில்லை. ஒருவேளை நான் எல்லா பதிவிலும் சொல்லக்கூடியது தான் இதுவும். உங்களுக்கு கிரகங்கள் எந்த நிலையில் வேண்டுமானாலும் செயல்படட்டும், அது தவறு கிடையாது. கிரகங்கள் பெயர்ச்சி காலங்களில் வலிமை இல்லாமல் பாதக நிலையில் கூட அமரட்டும், அதுவும் தவறு கிடையாது. ஆனால் சொந்த ஜாதகம் இருக்கு இல்லையா, உங்களுடைய ஜாதகம், அந்த ஜாதகத்தில்
இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா. ஜாதகம் என்பது இப்பொழுது நடக்கக்கூடியதை மட்டும் சொல்லக்கூடியது கிடையாது. ஜாதகம் என்பது உங்களுக்கு பிறப்பு முதல் வாழ்க்கையில் இறுதி வரையில் என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை படங்களை வரைந்து பாகங்களை குறி என்பது போல தெள்ளத் தெளிவாக ஜோதிடர்களுக்கு தெரியும். இந்த தசா கெடுதல் செய்தது, இந்த தசா நன்மைகளை செய்ய போகிறது, இந்த தசா படுபாதகத்தை செய்ய தயாராக இருக்கிறது, இந்த தசா சாதாரணமாக இருந்த உங்களுடைய வாழ்க்கையை உச்சத்திற்கு கொண்டு செல்ல போகிறது என்பதை 9 கிரகங்கள் லக்கினத்தில் அமர்ந்த ஸ்தானங்களை வைத்து உங்களுக்கு முக்காலத்தையும் உணர்த்த முடியும். ஒரு தசா என்பது ஒரு தசா என்பது சூரிய தசாவா? சூரியன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நற்பலன்களை தருவார். இதே சூரியன் கேந்திர திரிகோணங்களில் நட்பு சமம் பெற்று அமர்ந்திருந்தால் நற்பலன்களை தருவார். இதே சூரியன் பகை நீசம் 6-8 மறைந்து விட்டால் பாதகத்தை தருவார். பாவ கிரகங்கள் 6லும் 3லும் இருப்பது சிறப்பாச்சே, உண்மைதான். அது உங்களுடைய ஜாதகத்தில் பாதகாதிபதியா சாதகாதிபதியா என்கின்ற ஒரு கணக்கு இருக்கும். இது ஜோதிடர்களுக்கு கட்டாயமாக தெரியும். நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகம் பகை வீட்டிற்கு போகக்கூடாது. பகை கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நட்பு வீட்டுக்கு வரக்கூடாது. இது ஸ்தான பலம். இதையெல்லாம் சரி செய்து பார்த்து அதற்கு பிறகு பலன்களை கண்டறிவது என்பது ஒரு மன நிறைவையும் திருப்தியையும் கொடுக்கும். சரி, கிரகங்கள் தருகின்ற பலன்களுக்கு போகலாம். விருச்சிக ராசியான உங்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்தில் மீன ராசியில் பயிற்சி பெற்று அமரப்போகிறார். இவ்வளவு நாளாக அர்த்தாஷ்டம சனியாக கும்ப ராசியில் இருந்தார். இதனால் வரைக்கும் செய்த கஷ்டங்களும் கொடுமைகளும் மனவேதனைகளும் விலகும் என்பது நிச்சயம். சனி பகவானுக்கு இருக்கும் இடத்தை தவிர்த்து 3 பார்வைகள் இருக்கும். சனி பகவானுக்கு மட்டுமல்ல, குரு பகவானுக்கும் 3 பார்வை இருக்கும். செவ்வாய் பகவானுக்கும் 3 பார்வை இருக்கும். மற்ற கிரகங்களுக்கு ஸ்தான பலம் மட்டும்தான். இருக்கும் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பார்கள், அவ்வளவுதான். இந்த 3 பார்வையை வைத்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கும் இடத்திலிருந்து 3 பார்வை வழியாக 3 ராசிகளை தன்னுடைய கைகளில் இறுக்கி பிடித்து கொள்வார், கெட்ட இடமாக இருந்தால். இதுவே நல்ல இடங்களில் அமரும்போது உங்களை வாழ்வாங்கு வாழ வைக்க 2 கரங்களையும் கொடுத்து காப்பாற்றி விடுவார். சனி பகவான் எப்பவுமே கெட்டவர் கிடையாது. மற்ற கிரகங்கள் கெடுக்க ஆரம்பித்து விட்டால் கொடுப்பதற்கு நீண்ட நாட்களாகும், பல வருடங்களாகும். சனி பகவானை பொறுத்தவரையில் ஒருவருக்கு கெடுதல்களை செய்துவிட்டால் மறுபடியும் அவர்களுக்கு நன்மைகளை செய்து விடுவார். இதுதான் சனி பகவான் நீதிமான். சரி, அவர் இருக்கின்ற ஸ்தானத்திற்கு 5ஆம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பற்றி பார்த்துவிட்டோம். பார்வை பலத்தை பார்த்து விடலாம். மீன ராசியில் இருக்கின்ற சனி பகவான் அவருடைய 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு அது 7ஆம் ராசி. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் இல்லை பெரிய பிரச்சனைகள், அவர்களால் ஏற்பட்ட குழப்பங்களும் மனக்கவலைகளும் உறவு சிக்கல்களும் முற்றிலும் மறையும். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு நல்ல நிலையில் வாழ்வார்கள்.
சனி பகவான் மீன ராசியில் இருந்து கொண்டு அவருடைய 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு கன்னி ராசி என்பது 11ஆம் ராசி. இதனால் வரைக்கும் தடையாக இருந்த வருமானம், கேட்ட இடங்களில் இல்லை என்று சொன்ன வார்த்தை, தடையாக இருந்த வருமானம் தடைகள் விலகி நீங்கள் எதிர்பார்த்ததை விட நற்பலன்களை தரும். ஒரு இடத்துல போய் காசு பணம் கொடுத்ததை கேட்டாலும் சரி, இல்லை கடனாக கேட்டாலும் சரி, இல்லை என்கின்ற பதில் இல்லாமல் கொடுத்து உங்களுடைய மனதை சந்தோஷப்படுத்துகின்ற ஸ்தானம்தான் 11ஆம் பார்வை. இப்போது தடைகளும் விலகும், வருமானமும் பெருகும். வருமானம் கை நிறைய வரும்போது எந்த குடும்பத்தில் தான் சந்தோஷம் இருக்காது? காசு பணம் இல்லை, வேலையும் இல்லை, வருமானமும் இல்லைன்னா உன் உடம்புல எதுக்கு உயிர்னு கேட்பாங்க. அதுவே வருமானம் வருகிறது என்றால் பகைவராக இருந்தால் கூட பல்லை காட்டித்தான் பேசுவார்கள். வருமானம் வருது இல்லையா? இதை விட ஒரு மனிதனுக்கு வேறு என்ன சந்தோஷம் கிடைக்கும்? அப்படி வருமானத்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல வகையான கஷ்டங்களை உங்களால் அதை தடுத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றி கொள்ள முடியும். அடுத்ததாக சனி பகவான் இருப்பது மீன ராசியில். அவருடைய 10ஆம் பார்வை தனுசு ராசியின் மீது பதியும். தனுசு ராசி என்பது உங்கள் ராசிக்கு 2ஆம் ராசி. 2ஆம் ராசியில் அவருடைய பார்வை பதிவதினால் உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகம் கிடைக்கும். இவ்வளவு நாளாக இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், இப்போ கொடுக்குறேன், இப்போ செய்யலான்னு இருக்கிறேன் என்ற தயக்கமும் தடுமாற்றமும் இனி உங்களிடத்தில் இருக்காது. எப்படிப்பட்ட கஷ்டமாவது இருந்தாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றி நல்ல பெயரை பெறுவதற்குண்டான வழிகளை கொடுப்பார். இது சனி பகவான் மட்டும் உங்களுடைய ராசிக்கு செய்யக்கூடிய நற்பலன்கள். மீன ராசியிலிருந்து நன்மைகளை செய்வார். அவருடைய பார்வை பலமாக ரிஷபம், கன்னி, தனுசு 3 ராசிகளின் பலத்தையும் அவர் இருக்கின்ற ராசிகளின் பலத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் தான் அதிகரிக்கும். ஒருவேளை ராகு கேது சரியில்லை, இவர்கள் தடுத்து விடுவார்களா கெடுத்து விடுவார்களா என்றால், ராகு கேதுக்கள் எப்பவுமே மறைமுகமாக நோய்களை கொடுப்பதும், மறைமுகமாக தவறான பாதைகளில் செல்ல வைப்பதும், மறைமுகமாக தப்பாட்டம் ஆட வைத்துவிட்டு அந்த தவறையும் தப்பையும் நடுத்தெருவில் கொண்டு வந்து நிறுத்துவது தான் இவர்களுடைய வேலை. இந்த வேலையை கரெக்டாக கணக்கு போட்டு செய்வதில் வல்லமை படைத்தவர் தான் ராகு. கேது பகவான் அப்படி கிடையாது. ஏன்னா உன் வாழ்க்கையில் நீ நல்லா இருந்தாதான் மற்றவர்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நீ நல்ல நிலைக்கு வரும்போது எவ்வளவு தடை, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு போராமை, எவ்வளவு வைத்தெரிச்சல் என்பதை கண்முன்னே காட்ட வைத்து உங்களுக்கு அறிவாற்றலை கொடுப்பார். ராகு பகவான் அப்படி கிடையாது. சுகத்தை தேடி ஓடு, அது சுகம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அலை, எல்லாத்தையும் அனுபவி, கடைசியில் நோயாளியாக விழுந்துரு, இல்லை கடனாளியாக ஓடிடு, இல்லை ஊருக்குள்ளே வந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தலைகுனிவோடு சுத்தம் பண்ணுறவர் தான் ராகு பகவான். என்னங்க எப்படி சொல்கிறீங்க? ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லைனாக்கா, ராகு கொடுத்து கெடுப்பார், கேது பகவான் கெடுத்து ஞானத்தை கொடுத்து வாழ வைப்பார். இது கிரக பலம்.
மற்றபடி சனி பகவானால் பாதகமல்ல. ஜாதகத்தில் கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்து நல்ல தசாவாக இருந்தால் நான் சொன்னதை விட அதிகப்படியான நற்பலன்கள் நடக்கும். ஜாதகத்தில் பாதக தசாவாக இருந்தால் கூட பாதகங்கள் குறையும், நற்பலன்கள் அதிகரிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.